தம்பி வணக்கம். அம்மாக்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்களா தங்கம்? ஆமாம்மா. சரி, உங்களுக்கு கொஞ்சம் வாய் திக்கி திக்கி பேச வருமா தங்கம்? ஆமாங்கம்மா ஆமாம்மா. சரிப்பா சரிப்பா. இப்போ உங்கள் அம்மாச்சி ஒருத்தவங்க இறந்து போய் வந்திருக்காங்க, அவங்கள அழைக்கிட்டுமா? அவங்க பேர் சொல்லி அழிக்குமா. செல்லம்மான்னு சொல்கிறாங்க, இது கரெக்டா? கரெக்டுமா. சரி, உங்கள் தாத்தா ஒருத்தர் வந்திருக்காரு, கொள்ளு தாத்தா. அவர் பேர் சொல்கிறாரு, அவரை பேரோட கூப்பிடவா? கூடுமா. முருகன் பேர் வச்சிருக்காரு, சண்முகம், கரெக்டா? கரெக்டுமா. இப்போ உங்களுடைய சொந்த பெரியப்பா ஒருத்தவங்க காணா போயிட்டாரு, அவரு கூப்பிடவா? கூப்பிடலாமா. சரி, அவர் பேர் சொல்றாரு திருவேங்கடம் அப்படிங்கிறாரு. என் பேரு திருவேங்கடம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த பேர்ல இருக்குந்தாங்களா உங்க பெரியப்பா? சரி, ரைட்டு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க, உங்க பெரியம்மா பையன். ஒரு மாதிரி மனசு சரியில்லாம அப்படியே இருந்தாரு பிறந்ததுலேருந்தே. அப்படியே இன்னும் இருக்காரு. சரியா? நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அவர் அப்படியே இருந்தார். சரியா? மூளை வளர்ச்சி கொஞ்சம் இல்லாமல் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். சரியா? அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ரத்தனவேலு. சரி, இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போ அப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் போகிற நரம்பு வந்து பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து டக்குன்னு இறந்துட்டாங்க. சரி, அப்பா பேர் வந்து ரெங்கநாதன் சொல்கிறாரு, இது கரெக்டா? சரி, ரைட்டு. இப்போ உங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 3 பொண்ணுங்க பேர் சொல்கிறேன், சரியா? கவிதா, சரிதா, சவிதா. இந்த 3 பொண்ணுங்கள் இருக்காங்களா உங்கள் தங்கச்சிங்க? அக்காங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் அமாவாசை அப்பா வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் பண்ணணும். சரியா? இப்போ அதே மாதிரி உங்களுடைய தாய் மாமா என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மாவோட தம்பி, அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது வேறு அதர் கேஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி உங்கள் மாமா பண்ணாரா? சரி, ரைட்டு. ஆனால் அவருக்கு எதுவும் குழந்தை கிடையாது. அந்த மாமா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அந்த மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அவருக்கு குழந்தை இல்லை. ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இது கரெக்டா? சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, வீட்டில் சொத்து பத்து தகராறு கிடையாது, அண்ணன் தம்பி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 50 லட்ச ரூபா கடனில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக ஆயிட்டுறீங்க. இந்த கடன் பிரச்சனை தீணும். அதுக்காக தான் என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க தம்பி. இது கரெக்டாக தப்பா? சரி, நான் என்னோடய இன்பாக்ஸில் நான் என்னோடய அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் வாங்க. நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி மந்திரம் உபயோகப்படுத்தணும், எப்படி விரதம் இருக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். நான் சொன்ன மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்தந்த கோயிலுக்கு போகும்போது நான் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறனோ அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பொருட்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, என்ன மாதிரி விளக்கு, எந்த நல்ல நெல்லையா, தேங்காய் நெல்லையா, நெய்யிலையா, இப்படி எந்த அதாவது சிகப்பு திணிலையா, கருப்பு திரிலையா, எப்படி விளக்கு போட சொல்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா, அது மாதிரி மந்திரம் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 1008 தடவை நான் ஒரு மந்திரம் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகி உங்கள் கடன் பிரச்சனை தீரும். இதுக்காக தானே வந்தீங்க? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்ததா? நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொன்னேன் அந்த பேர்லாம், உங்கள் அப்பா பேர்லாம் கரெக்டாக இருந்ததா? சரி, ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்களா என்னைய பார்க்க? நன்றி தம்பி. சரி, நன்றி தம்பி, அனுப்புகிறேன். சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா.